Hi friends, welcome to my channel Stylin. இன்னைக்கு நான் வந்து காளான் குழம்பு எப்படி சூப்பரா டேஸ்டா பண்றதுன்னு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம பொட்டுக்கல்ல ஆட் பண்ணனும். பொட்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் ஒரு பெரிய தக்காளி 4ஆ கட் பண்ணி போடுறேன். ஒரே ஒரு தக்காளி போதும். இது கூட வந்து ஒரு 10-15 வெங்காயம், 2 முழு பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைச்சிட்டேன். இதுலேயே வந்து நான் மசாலாலாம் ஆட் பண்ணி வச்சிடுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கறி மசாலா ஆட் பண்ணதும் அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காளான், இது கூடயே நான் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அந்த கடுகு பொரிஞ்சதும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. காளான்லேருந்தே வந்து தண்ணி வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே வந்து நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெளியே வந்திருக்கு. தண்ணி வந்து நல்லா சுண்டணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்து சுண்டி இருக்குது. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலே வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து அந்த மசாலாவை வந்து காளானில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லாவே கம்மியாயிருச்சு. இப்போ நான் வந்து அந்த மசாலாவை வந்து காளானில் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் குழம்பு. இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சா போதும். நமக்கு வந்து காளான் வந்து வெந்திருக்கும். அதோட தண்ணியிலே வந்து காளான் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.